வணக்கம், நான் கைல் ஃப்ரம் யூகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பிரியாணி இலை நிறைய பேர் இதுக்கு இருக்குது. இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும், இதுதான் என்னோட பேட்டரி. லோக்கல் கார்டன் சென்டர்லேயே இது கிடைக்கும். இது ஒரு ஆர்னமெண்ட் ட்ரீயாக இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சோண்டு நம்ம கடையில் போய் வாங்கினோம்னாவே பயங்கர எக்ஸ்பென்சிவ். அதனால தான் நானே வளர்க்கலாம்னு நான் முடிவு பண்ணேன். இது ஹார்டி பிளான்ங்கிறதுனால எவ்வளோ விதமான குளிரையும் தாங்கும். -5 டிகிரி வரைக்கும் இது கோல்டை தாங்கக்கூடியது. இது நல்லா ஹார்டி. பார்த்தா தெரியும், இங்கே பாருங்க. நான் ரீசெண்டாக ஒரு 1 இயராக நான் சரியாக இதை மெயின்டைன் பண்ணலை. இதில் எவ்வளோ ஹெல்த்தியான ஃபாயிலேஜ் வந்துருக்கு பாருங்கள். இதையே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், ட்ரையாகவும் யூஸ் பண்ணலாம். நான் பொதுவாக 2 விதமாகவும் நான் யூஸ் பண்ணுறேன். இதை நான் பாட்டில் வச்சு வளர்க்குறேன். 2 பிளான்ட் இருக்குது என்கிட்ட. ஒன்று இன்டோரில் வச்சுருக்கேன், ஒன்று அவுட்டோரில் வச்சுருக்கேன். இதோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோரஸ் நொபில்ஸ் சொல்லுவாங்க. பே லோரல்னு கார்டன் சென்டரில் கிடைக்கும். இது நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ இதோட லீஃபை பார்த்தீங்கன்னா இந்தியன் பேக்கும் இந்த பேக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. வேர்ல்டு லெவலில் இந்தியன் பே இருக்குது, இந்தோனேஷியன் பே இருக்குது, கலிஃபோர்னியன் பே இருக்குது. இதை வந்து நம்ம பாட்லேயும் வைக்கலாம், மண்ணிலையும் வைக்கலாம். மண்ணில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 23 ஃபுட் பெரிய மரமாக ஆகும். இதை பாட்டில் வச்சு நம்ம இதே மாதிரி ட்ரெயின் பண்ணி நம்ம கொண்டுட்டு வரலாம். நீங்கள் பாட்டில் வைக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் 1:1 ரேஷியோவில் சாயில் வித் கிரிட் சாண்ட் கலந்து நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம ட்ரீ ஈஸியாக நம்ம க்ரோ பண்ணலாம். இந்த டைம், அதாவது எஸ்பெஷலாக எண்ட் ஆஃப் ஏப்ரல் அண்ட் மார்ச், இதுக்கு ஒரு ஹெவி ப்ரூனிங் கொடுத்தோம்னா இது இந்த லீஃப் எல்லாம் ரெக்கவர் ஆகிக்கும். ஆஃப்டர் வின்டரில் இந்த மாதிரி நிறைய டிசீஸ் உள்ள லீஃபாக தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம ப்ரூன் பண்ணோம்னா நல்ல ஃப்ளாரிஷ் ஆகி வரும். இதை நம்ம ட்ரையாகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம ட்ரையாக, நம்ம பொதுவாக நம்ம இந்தியன் குக்கிங்க்கு நம்ம ட்ரையாக யூஸ் பண்ணுவோம். ஒன்றும் கிடையாது. இலையெல்லாம் பறிச்சுட்டு வெயில் படாமல் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம நல்லாவே யூஸ் பண்ணலாம். இதுதான் என்னோட இன்டோர் பிளான்ட். இது சம்மர் டைமில் நான் வெளில வச்சுருப்பேன். வின்டர் டைமில் நான் உள்ளே கொண்டுட்டு வந்துடுவேன். ஏன்னா இது ரொம்ப சின்ன பிளான்ங்கிறதுனால இதுக்கு வின்டர் ப்ரொடெக்ஷன் தேவைப்படும். உள்ளே கொண்டுட்டு வந்திருக்கும் பொழுது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்டான சன்லைட்டான ஏரியாவில் வச்சுருப்பேன். இது வாட்டர் வந்து மாய்ஸ்சர் பண்ணுவேனே தவிர வாட்டரை சோக் பண்ணி நான் ஊற்ற மாட்டேன். அப்படி ஊற்றினோம்னா வாட்டர் லாக் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பேட்ரியை ஆர்னமெண்ட் ட்ரீயாக யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். எதுக்காக இப்படி ஆர்னமெண்ட் ட்ரீயாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் ஷ்ரப்புங்கிறதுனால அது ஆர்னமெண்ட் ட்ரீக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு பெரிய ட்ரீ வேணான்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்ஸ் கார்டன் சென்டரில் கிடைக்கிது. இதுவே நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா சில டைமில் பெரிய ட்ரீ வாங்கி வச்சுக்கிறத விட இந்த மாதிரி குட்டி பிளான்ட்ஸ் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபுல் சன் மட்டும் இல்லை, பாட் ஷேட்லேயும் ரொம்ப நல்லா வளரக்கூடிய பிளான்ட். இதுக்கு உரம் பெருசாக தேவைப்படாது. ஏன்னா நம்ம இலை பயன்படுத்துறதுனால நம்ம 6 மந்த்க்கு ஒன்ஸ் நம்ம நார்மல் ஃபெர்டிலைசரோ ஒரு ஆர்கானிக் பேஸ்ட் ஒரு ஃபெர்டிலைசர் ஏதாவது வாங்கி போட்டோம்னாவே போதும். எண்ட் ஆஃப் மார்ச்சில் நான் ப்ரூனிங் சொன்னேன் இல்லையா, நான் இப்போ ப்ரூன் பண்ண போகிறேன். இது ஒரு ஹெவி ப்ரூனிங் கொடுக்க போகிறேன். ஃபுல்லாக எல்லா லீவ்ஸையும் நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு சில சமயம் வின்டருக்கு அப்புறம் ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வரும். இங்கே பாருங்கள், நான் எல்லா லீவ்ஸும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் மெயினாக எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் போடுறதுனால வாட்டர் லாகிங் மூலியமாக தான் வரும். இதை ஒன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெல்தி லீவ்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி குக் பண்ண வச்சுக்கிட்டு இதை அப்படியே விட்டோம்னாவே சம்மரில் நல்லா ஃப்ளாரிஷ் ஆகி வரும். நான் சம்மர்லையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.